வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் உதிரகாளி மாந்திரீகம் செய்தால் என்னென்ன பாதிப்புகளை மற்றவர்களுக்கு தர முடியும்? உதிரகாளி பேரை கேட்ட உடனே உதிரகாளி அப்படின்னு சொல்லும்போது காளியினுடைய முழுமையான குணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருவருடைய கெட்டவங்க, ஏமாத்துறவங்க, பொய் சொல்றவங்க, மற்றவங்களை அழிக்கிறவங்க, துர்மார்க்கங்க, கொடூரக்காரங்களை அழிப்பது தான் இந்த உதிரகாளியோட வேலை. காளிக்கு கோபம் வந்தா யாராயிருந்தாலும், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய உயிரையும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அவங்க உயிரை எடுத்து உதிரத்தை குடிப்பவர் தான் உதிரகாளி. இந்த உதிரகாளியை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு தொழில் செய்றீங்க, இல்லைன்னா உங்களுக்கு நித்தமும் கொடுமையும் சித்திரவதையும் பல வகையான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுக்கிற மனிதனை இந்த உதிரகாளி மாந்திரீகத்தை வச்சு அவங்கள பழி வாங்கலாம். உதிரகாளின்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரிஞ்சது, உதிரம் அவங்கள உதிரத்தை குடிப்பாங்களா, இல்ல உதிரத்தை அவங்களுக்கு நம்ம படையலா போடணுமான்ற கேள்வி வரும். அது அப்படி கிடையாது. உதிரகாளி மாந்திரிகன்றது பாத்தீங்கன்னாக்கா, உதிரம் என்றது நாம செய்யக்கூடிய ஒரு பாவை. இந்த உதிரகாளிக்கு காளின்னு வந்துட்டாவே எப்பவுமே அந்த காளிக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை விதி, காளியினுடைய விக்கிரகம், காளியினுடைய மந்திரம், காளியினுடைய எந்திரம், இது எதுவாக இருந்தாலும் காளின்னு நீங்க மாந்திரீகத்துக்கு பயன்படுத்த முயற்சி செய்துட்டீங்கன்னாக்கா, உதிர சாதம், மாமிச உணவு, மாமிச படையல் இல்லாம செய்ய முடியாது. உதிரகாளிக்கு மட்டும் எப்பவுமே உதிரகாளிய நீங்க வணங்குறீங்க, இல்ல காளிய வணங்குறீங்க. மயான காளி இருக்காங்க, அதுக்கப்புறம் காளி இருக்காங்க, ரணகாளி, ருத்ரகாளின்னு இருக்காங்க இல்லையா. இதுல எந்த ஒரு காளிய நீங்க வணங்கினாலே எல்லா காளியினுடைய சக்தியை நீங்க பெறலாம். அப்படி ஒரு மாபெரும் சக்தி தான் காளிக்கு இருக்கும். இந்த காளியை நீங்க வணங்கி ஒருத்தரை அழிக்கவோ ஒருத்தரை வாழ வைக்கவோ முடியும். காளியை முதலில் போடக்கூடியது உதிரகாளிக்காக போடக்கூடிய மாந்திரிகத்தை பாத்தீங்கன்னாக்கா, கெட்டதை செய்யக்கூடியது, கெடு பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது. இந்த உதிரகாளியை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியும்ன்றத சொல்ற, பொறுமையா கேட்டுக்குங்க. ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ பகை இருக்கும், எத்தனையோ வெறுப்பு இருக்கும், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு தெய்வ தேவதைகளும், ஆக்ரோஷ தெய்வங்களும், சாந்த தெய்வங்களும் யார் வணங்குறாங்களோ அவங்களையும் அவங்க குலத்தையும் காப்பாத்துறது இவங்களுடைய வேலை. அப்படி இருக்கும்போது காளி என்று ஒரு தெய்வத்தை நீங்க வணங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா, காளிக்கு வேணா ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான பேர் இருக்கலாம். நீங்க எந்த ஒரு காளியை வணங்கினாலும் எல்லா காளியுமே நீங்க வணங்கின மாதிரி தான். அதிகப்படியான தொல்லைகளும் அதிகப்படியான கஷ்டங்களும் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு துன்பங்களை
அள்ளி கொடுக்கிற மனிதராக இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து இவங்களை காப்பாற்றி கொள்ள பயன்படுத்துவதுதான் காளி மாந்திரிகம். இந்த காளி மாந்திரிகத்தை பயன்படுத்தணும்னாக்கா முதலில் நீங்க செய்ய வேண்டியது உதிரம். ஏன்னா உதிர காளின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இதோடைய முழு விழாவையே அப்புறமா சொல்றேன். இந்த உதிரக்காளி மாந்திரிகத்தை செய்து மற்றவங்களை நீங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உதிரக்காளிக்கு தேவையானது உதிரமும் மாமிசமும் தான். மாமிசத்தை படையலா போடலாம், மாமிசம் கலந்த உணவை படையலா போடலாம். ஆனா இந்த உதிரக்காளியை நீங்க மாந்திரிக பயன்படுத்தி ஏவல் விட்டு செய்வன செய்தோ ஏவல் வில்லி சூனியம் செய்யணும்னாக்கா அதுக்கு தேவையானது உதிரம். அது எரும மாட்டினுடைய உதிரத்தை இதுக்கு பயன்படுத்துவாங்க. இல்ல பன்றி, இல்ல முள்ளம் பன்றி, இப்படி ஆடு ரத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னாக்கா கோழியை கூட கொடுக்கலாம். நீங்க யாரை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஒரு உருவ பொம்மையை செய்யறதுக்காக அந்த உதிரத்தில் பிசைந்து தான் அந்த உருவ பொம்மையை செய்யணும். நீங்க உங்களுக்கு ஒரு சிலருக்கு பன்றியோட இறைச்சியோ இல்லைன்னா உதிரத்தையோ தொட பயமாக இருக்கும். எரும மாட்டினுடைய உதிரத்தையோ அதோட இறைச்சியை தொட உங்களுக்கு அச்சமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஆடை எடுத்துக்கலாம், கோழி எடுத்துக்கலாம். ஆனா அந்த எதை நீங்க இதுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த மாமிசத்தை உண்ணக்கூடாது. அதை அப்படியே சமைச்சு படையலா போட்டு வச்சிடலாம். இல்லைன்னா அதை நீங்க தூக்கி கூட இந்த உருவ பொம்மையை செய்து நீங்க ஏவல் விடுறீங்க இல்லையா, அதோடு சேர்த்து புதைக்கலாம். அப்படி செய்யும் போது உங்களுக்கு இந்த உதிரக்காளியினுடைய மாந்திரிகத்தை பயன்படுத்தி செய்து முடிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி எரும மாடா இருக்கட்டும், இல்ல பன்றி, இல்லைன்னா ஆடு, கோழி, எந்த உதிரமாவது ஒரு உதிரத்தை எடுத்து அதுல மண் எடுத்து, அந்த மண் எங்க எடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, கெட்டது செய்யணுமா, கெட்டது செய்யக்கூடிய இடம் பாத்தீங்கன்னாக்கா இடுகாட்டிலிருந்து மண் எடுக்கலாம், சுடுகாட்டிலிருந்து மண் எடுக்கலாம். இதோட சேர்த்து எதிரிகளுடைய ஒரு புகைப்படம், அவங்களுடைய காலடி மண், துணி ஏதாச்சும் இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். அதையும் எடுத்து இந்த உதிரத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த உதிரத்தை நீங்க அந்த மண்ணுடன் சேர்த்து ஒரு உருவ பொம்மையா செய்யணும். அந்த உருவ பொம்மையை செய்து அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, பக்கத்துல போட்டிருக்கும் பாத்தீங்களா ஒரு சக்கரம், அந்த சக்கரம் மாதிரி ஒரு சக்கரத்தை போடணும். அந்த சக்கரத்தில் பாத்தீங்கன்னாக்கா மொத்தமே 4 கோடு நேராகவும் 4 கோடு குறுக்காகவும் இருக்கும். அதுல மொத்தம் 8 சூலங்கள் இருக்கும். 8 சூலத்தையும் சுற்றி ஓம் நமச்சிவாயம் என்ற எழுத்து இருக்கும். ஆனா உள்ள மட்டும் நங் நங் நசி நசி மங் மங் நசி நசி யங் யங் நசி நசி சிங் சிங் நசி நசின்னு இருக்கும். இந்த எழுத்துக்களை மூல மந்திரமாகவும் இதை பீஜமாகவும் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரங்களை ஒரு செம்பு தகடு, காரிய தகடு, இல்ல ஒரு முறித்தகடுல இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை போடணும். சரி, சக்கரத்தை போட்டுட்டீங்களா? சக்கரத்தை போட்டு முடிச்ச உடனே அந்த சக்கரத்துக்கு நம்ம எந்திரத்தை எழுதி முடிச்சோம்னாக்கா அதுக்கு எந்திரத்தை சுத்திகரிக்கிற மந்திரமோ, அதுக்கப்புறம் மந்திரங்களை சொல்லி அதுக்குண்டான பீஜ மந்திரங்களை சொல்லி இதை செய்து முடிக்கணும். இதை செய்து முடிச்சு எந்த ஏவல் பொம்மை செய்றீங்களோ அந்த ஏவல் பொம்மைக்கு இந்த தகட மார்பகம் அல்லது தலைப்பகுதியில வச்சு நீங்க அதை ஒரு நூல் போட்டு கட்டுறது, இல்லைன்னா ஆணி வச்சு அடிக்கிறது, இது ஏதாச்சும் ஒன்று செய்துடுவாங்க. செய்து முடிச்சுட்டு
அதுக்கப்புறமா அது மேல வந்து அவங்களுடைய போட்டோ, யாரை நீங்க அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரை நீங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, யார் உங்களுக்கு தினம் தினமும் தொல்லையும் கஷ்டமும் துன்பங்களும் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய புகைப்படமோ, அவங்களுடைய பேரோ, அவங்களுடைய குலதெய்வ பேரோ, அவங்களுடைய அம்மா பேரையும் சேர்த்து அந்த போட்டோ இதே தகடுலயே எழுத்துக்கள் வந்து வீடுகளில் இருக்கும், கோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த கோட்ல தான் நீங்க அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த நபருடைய பேரு, அம்மா பேரு, ஊரு எல்லாமே எழுதிடணும். எழுதி இத எந்த ரத்தத்தால வந்து நீங்க ஒரு உருவ பொம்மையை செய்தீங்களோ அதே ரத்தத்தை அந்த தகடுலையும் தடவி அந்த பொம்மை மேல அதை வச்சு மார்பகத்துல அதுக்கு கற்பூரத்தை போட்டு அவங்களுடைய போட்டோவை பார்த்துக்கிட்டே கற்பூரத்தை அவங்க போட்டோவை சுத்தி 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 அந்த பொம்மை மேலேயும் அந்த தகடு மேலேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு 6 முட்டையை வாங்கி அந்த 6 முட்டையும் அந்த 6 முட்டையில இந்த மாதிரி சக்கரத்தை போடணும். இதே மாதிரி எழுத்துக்களையும் பேரை போடணும். போட்டு அவங்க தலையை சுத்தி இதுல வச்சு எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு போய் அவங்க வீட்டில் போடலாம், தண்ணியில கலக்கலாம், இல்ல மேல படுற மாதிரி போடலாம், போற வர்ற வழியில போடலாம். இது போட்டா என்ன நடக்கும்? அதாவது உதிர காளியினுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு வீட்டில் வந்து நிறைய பேர் துன்பம் கொடுக்கறவங்களாகவும் கஷ்டம் கொடுக்கறவங்களாக இருந்தாங்கன்னாக்கா அவங்க குடும்பத்தில் உதிரம் சிந்தி விபத்து ஏற்பட்டு அடிபட்டு இல்ல கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டு பல வகையில மாத கணக்கில் மாதவிடாய் பல வகையில பிரச்சனைகளை கொடுத்து அவங்கள அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி தான் இந்த உதிர காளியினுடைய மாந்திரிகத்துல செய்யறது. காளிக்குன்னு நிறைய மகத்துவம் இருக்கு, நன்மையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். ஆனா காளியை வணங்குறவங்க சைவமா இருக்க முடியாது, அசைவமா தான் இருக்க முடியும். இவங்களுக்கு நிறைய பேர் பாருங்க, திடீர்னு நெஞ்சு வலி வந்தது, ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து இறந்தாங்கன்னுவாங்க. இந்த மாதிரி மாந்திரிகத்தை பயன்படுத்தினா தான். திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு விபத்து ஏற்பட்டு உதிர சிந்தி இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாந்திரிகத்தை பயன்படுத்துறதுனால தான். அதுக்கப்புறமா எங்கேயோ ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து திடீர்னு கீழே தவறி விழுந்துட்டாங்க, உதிரம் சிந்திய, இப்படி எல்லாம் பல வகையில பாதகத்தை செய்யறது தான் உதிரக்காளி மாந்திரிகத்துல செய்யக்கூடிய ஒரு ரகசியம். இதை செய்து முடிக்கிறதுக்கு சனிக்கிழமை மிகவும் உகந்த நாள். அந்த நாள்ல செய்து எதிரிகளோ துரோகிகளோ கஷ்டம் கொடுக்கறவங்களோ துன்பம் கொடுக்கறவங்களோ உங்களை அவமானப்படுத்துறவங்களோ இல்ல உங்களுக்கு பல வகையில வாழ முடியாத அளவுக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கறவங்கள அழிக்க இது பயன்படும். கஷ்டத்தை கொடுக்கறவங்கள வந்து ஏன் கேட்டீங்கன்னாக்கா ஆள் பலம் பண பலம் படை பலம் எல்லாம் இருக்கிறவங்கள வந்து அடக்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மாதிரி மாந்திரிகத்தை செய்து அவங்கள அடக்கிறது மட்டும் இல்ல, இருக்கிற இடம் தெரியாம ஒழிக்கிறதுக்கு மாந்திரிகம் செய்யற ஒவ்வொருவருக்கும் இது மிகவும் துணையாகவும் உதவியாகவும் இருக்குன்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.